அன்பர்களே, இன்றைய பயனுள்ள பகுதியில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறது இறால் குழம்பு வைக்க போகிறேன். நான் என் வீட்டு பால்கனியில் நன்கு பழுத்த தக்காளி பழங்களை நான் என் வீட்டு பால்கனியில் இருந்தே நான் எடுத்துக்கொள்கிறேன். தேவையான தக்காளி பழங்களை நான் நறுக்கி எடுத்துக்கொள்கிறேன். அதே போல் சிவப்பு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இவைகளை நான் தேவையான அளவு நறுக்கி வச்சிருக்கிறேன். இதோடு சேர்த்து இன்றைக்கு நான் எடுத்தது பெரிய இறால் எடுத்துக்கொள்கிறேன். இந்த பெரிய இறாலை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். சுத்தப்படுத்தின பெரிய இறாலில் நீங்கள் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்ள வேணும். அந்த பிரட்டி எடுத்த இறாலை நான் இன்றைக்கி பொரிச்சு எடுக்க போகிறேன். சன்ஃப்ளவர் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நான் இதை பொரிச்செடுக்கிறேன். பொரிச்செடுத்த இறால் ரெடி ஆகிட்டு நான் எப்போவுமே மண் சட்டி தான் பாவிப்பது உண்டு. என் தாய் தேசத்தில் என் தாயார் நான் சிறுவராயத்தில் இருக்கும்போது மண் சட்டியில் தான் சமைப்பது உண்டு. உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அந்த தாயக வாசனை எப்போவுமே எனக்கு பிடிக்கும். அந்த மண் சட்டியில் நான் வடிகட்டி எடுத்துக்கொள்கிறேன். அந்த இறால் பொரிச்ச எண்ணெயை வடித்து எடுத்துட்டு அதுக்குள்ளே நான் கடுகு போட்டுக்கொள்கிறேன். கடுகு வடித்து வரும்போது கொஞ்சம் ஒரு கரண்டி வெந்தயம் நான் போட்டுக்கொள்கிறேன். வெந்தயம் இந்த இறால் குழம்புக்கு நல்ல அட்டகாசமான வாசனையும் உடம்புக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கும். இதோடு சேர்த்து நான் இந்த நறுக்கி வச்ச சிவப்பு வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நான் தாளிக்கிறேன். இது தாளிக்கும் போது கூடவே சேர்த்து நறுக்கி வச்ச பூண்டு அதோடு சேர்த்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் தாளித்து கொள்ள வேணும். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வருகிற நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தாளிப்பு வடகம் போட்டிங்கன்னு சொன்னால் அட்டகாசமான வாசனையை கொடுக்கும். தாளிப்பு வடகம் கொஞ்சம் போட்டு நல்ல பொன்னிறமாக கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும்போது இதோடு சேர்த்தே நாங்கள் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை இதோடு சேர்க்க போகிறோம். இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வருகிற ஸ்டேட்டில் வதங்கி வரும்போது இதோடு சேர்த்து தேவையான அளவு நான் மிளகாத்தூள் கலக்க போகிறேன். மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் நான் தேவையான அளவு இதில் போட்டு கலக்கிறேன். இது கலக்கி நல்லா வரும்போது புளி தேவையான அளவு நான் கரைச்சி வைக்கிறேன். இந்த புளியை ஊற்றி நல்லா அவிய விட்டுற வேணும். அதுக்கு பிறகு அவிஞ்சதுக்கு பிறகு இதுக்குள்ளே நான் இறாலை கொட்டி கிளற வேணும். இந்த இறாலை கிளறி போட்டு இதோடு சேர்த்தே நான் பால் விட போகிறேன். இந்த பாலை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். பாலை ஊற்றி கிளறிட்டு கொதிக்க விட்டிங்கன்னு சொன்னால் கொதித்து கறி கொஞ்சம் வற்றி வரும். வற்றி வரைக்குள்ள நல்ல அட்டகாசமான பிரட்டல் குழம்பாக வாசனையாக வரும். இது வாசனையாக வரும்போது இதோடு சேர்த்தே நீங்கள் இறக்கும்போது கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் போடுங்க. பெருஞ்சீரகம் வறுத்து அரைச்ச பெருஞ்சீரகத்தூள் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டிருக்கிறேன். கொதித்து கொண்டு வரும்போது எண்ணெய் பிறந்து வரும். மண் சட்டியில் சமைக்கும்போது அவ்வளோ வாசனை. முடிஞ்சது பிறகு நீங்கள் மூடி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா எண்ணெய் பிறந்து அவ்வளவு வாசனை கொடுக்கும் இந்த இறால் குழம்பு. நான் இன்றைக்கு பசுமதி அரிசி இந்த பசுமதி சாதத்தில் இறால் குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளவு கமகம வாசனை கொடுக்கும். நீங்களும் செய்து பாருங்கள்.